ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய ஃபஸ்ட்டு கார்டன் டூர். இப்போ நான் ஊருக்கு வெக்கேஷனுக்கு வந்திருக்கிறதுனால கார்டன் டூர் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்ம இந்த கார்டன் டூருக்கு வந்துட்டோம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சில இது வந்து காய்ச்சதில். பாருங்கள், இது வந்து தக்காளி. இது இப்போ தான் பாட்டி வச்சுருக்காங்க, ஒரு மாதத்துக்கு முன்னாடி. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிருக்குது. இது வந்து பச்சை மிளகா செடி. பாட்டி வந்து இப்போது பச்சை மிளகாலாம் நல்லா பழுத்ததுனால ஆயிடுச்சிருக்காங்க. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகா இன்னும் பழுக்கலை. ஸோ அதெல்லாம் இங்கே இன்னும் இருக்குது. இது வந்து கத்திரிக்காய் செடி. இது பாட்டி வந்து இப்போ தான் வாங்கியிருக்காங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி. இப்போ தான் பூவெல்லாம் நல்லா பூத்துருக்குது. நல்லா பாருங்கள், பூ இப்போ தான் நல்லா பூத்துருக்குது. இதுவும் அதே பச்சை மிளகா செடி தான். இன்னும் இது கொஞ்சம் பழுத்துருக்கு. நாளைக்கு காலையில் பாட்டி வர மிளகா கண்டி எடுப்பாங்க. இதுவும் அதே மாதிரி தக்காளி செடி. பாருங்கள், தக்காளி எப்படி இதுவாக இருக்குட்டு. கீழே நல்லா பாருங்கள், எப்படி தக்காளி நல்லா பழுக்கணுன்ட்டு வரப்போகுது. பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் தக்காளி அவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு. இது வந்து செவ்வந்தி பூச்செடி. இது பாட்டி வாங்கி ஒரு 2 months ஆகிருக்கு. இப்போ தான் நல்லா க்ரோத் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 1 to 3 weeksல பூவெல்லாம் மொட்டாக இதுவாகும். இன்னும் அதே மாதிரி பச்சை மிளகா செடி தான். இதில் இன்னும் சில பச்சை மிளகா வந்து காய்க்கணும். அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி பச்சை மிளகா செடி. ஆனால் இப்போ இதில் பூ பூத்துருக்கு. இது வந்து பச்சை மிளகா செடியோட பூ. கொஞ்சம் வாரத்துக்கு அப்புறம், என்னென்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் இது வந்து அப்படியே பச்சை மிளகாவாக மாறும். இதுவும் அதே மாதிரி இன்னொரு பச்சை மிளகா செடி. இது வந்து தக்காளி செடி. பாட்டி இப்போ இது புதுசாக வாங்கியிருக்காங்க. பாருங்கள், இப்போ தான் ரூட்ஸ் ஸ்டெம் இதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல். இங்கே பாருங்கள், இது வந்து மண், ஸ்டெம், லீவ்ஸ். இன்னும் ஒரு 2 monthsக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதுவாகும், பழம்லாம் காய்க்கிறதுக்கு டைம் ஆகும். அதுக்கப்புறம் இது வந்து மஞ்சள். பொங்கல் வந்தாச்சு, மஞ்சக்கலையும் வந்துருச்சு. ஸோ எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள், அதுக்கப்புறம் நியூ இயர் வாழ்த்துக்கள். இது நல்லா வளர்ந்துருக்கு. இதுவும் அதே மாதிரி கத்திரிக்காய் செடி தான். பாருங்கள், இதுவும் பாட்டி இதே மாதிரி தான் புதுசாக வாங்கியிருக்காங்க. இப்போ தான் தண்ணி ஊற்றணும் 2 minutesக்கு முன்னாடி. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுது என்ன செடிட்டு போட்டிருக்கோம். பாருங்கள், ஸ்ப்ரிங் ஆனியன். இது வந்து கருவேப்பிலை செடி. இதுவும் உங்களுக்கு இது நல்லா தெரியும். இதுவும் கத்திரிக்காய் செடி. இன்னும் தக்காளி செடி. இது ஆப்பிள் தக்காளி. இது ஆப்பிள் தக்காளி. இதுவும் ஒரு தக்காளி செடி. பாருங்கள், ஆப்பிள் தக்காளி எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இப்போலாம் இந்த காலத்தில் 1 கிலோ தக்காளி 90 ரூபாங்கிறாங்க. ஆனால் இங்கே எங்கள் பாட்டி எவ்வளோ தக்காளி செடி வீட்டில் வளர்க்க விட்டுட்டு எவ்வளோ ஜாலியாக இருக்காங்கட்டு பாருங்கள். இது பாருங்கள், கத்திரிக்காய் செடி. நல்லா பூ பூத்துருக்கு. பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்குட்டு. கத்திரிக்காய் பூவோட இது ஸ்ட்ரக்சர் பாருங்கள், உள்ள நல்லா எல்லோ. இது வந்து பட் வச்சுருக்கு, இது ஃப்ளவர் ஆயிடுச்சு சிலதெல்லாம். பாருங்கள், நீட்டாக இதுவாக இருக்குது. அதுக்கப்புறம் இது இன்னொரு பச்சை மிளகா செடி, நல்லா இதுவாக இருக்குது. இது வந்து கீரை செடி. இது வாங்கி ஒரு 2 months தான் இருக்கும். இப்போ தான் போட்டதில் வந்து நீட்டாக இதுவாக இருக்குது, நல்லா வளர்ந்துருக்கு. ஒரு 3 weeksக்கு அப்புறம் பாட்டி வந்து இது நல்லா வளர்ந்துச்சுன்னா கட் பண்ணி தருவாங்க. இது மல்லிப்பூ செடி. பாட்டி கட் பண்ணி விட்ருக்காங்க இந்த
ஸ்டெம் கட்டிங், ரூட் கட்டிங் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பாட்டி வந்து இந்த தடவை ஸ்டெம் கட்டிங் பண்ணி இதை வந்து மறுபடியும் வெஜிடேட்டிவ் ப்ரொபோஷனாக மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இது கொஞ்சம் வந்து ரீப்ரொடக்ட் ஆகும், ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் இது நல்லா செடியாக வளர்ந்து இருக்கும். இது வந்து ரெட் ரோஸ் பாருங்கள், மொட்டு எப்படி வந்திருக்குட்டு நல்லா மொட்டு இதுவாக ஆரம்பிச்சிருச்சு. 2 மொட்டு பூத்துருக்கு. இங்கே பாருங்கள், இன்னொரு மொட்டு பூத்துருக்கு. நம்ம அப்படியே நல்லா சுற்றி பார்த்துட்டு இருந்தோன்னா இந்த செடியை நல்லா உத்து கவனிச்சோன்னா நம்மளுக்கு எவ்வளோ மொட்டு இருக்குன்ட்டு நல்லா தெரியும். இதில் வந்து பச்சை மிளகாய் செடி இன்னும் கொஞ்சம் இருக்குது. இதுலேயும் நல்லா பூவெல்லாம் காய்ச்சிருச்சு, பூ பூத்துருச்சு. இதுவும் இதே மாதிரி இன்னொரு கீரை செடி, இது நல்லா வளர்ந்துருச்சு. இது வந்து 1 வீக் 2 வீக்கில் பாட்டி கட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இது வந்து சீனரிக்காய் செடி பாருங்கள். இது பாட்டி இப்போ தான் வாங்கியிருக்காங்க. 2 வீக்ஸில் நல்ல இது வருஷம் பாருங்கள். இந்த பாருங்கள், பாருங்கள் இன்னொன்று புதுசாக காய்ச்சிருக்கு பாருங்கள். இதுவும் இதே மாதிரி இன்னொரு பச்சை மிளகாய் செடி. இது உங்களுக்கு என்னட்டு தெரியும், கனகாமரப்பூ. இது நிறைய பூத்துருக்கு. இப்போ இது பறிக்கணும். பறிச்சதுக்கப்புறம் நாளைக்கு இதில் இன்னும் கொஞ்சம் பட்ஸ் இருக்குது. நாளைக்கு இதை விட நல்லா இதுவாகும். இது வந்து இதே மாதிரி இன்னொரு தக்காளி செடி. பூ இன்னும் பூக்கலாம், ஆனால் வளர்ந்துடும். அதுவும் இது தக்காளி செடி தான், ஆனால் ஆப்பிள் தக்காளி செடி. இது நல்லா வளர்ந்துடும். இதுவும் ஒரு ஆப்பிள் தக்காளி செடி தான். வீட்டில் நிறைய ஆப்பிள் தக்காளி செடி தான் பாட்டி வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் இதுவும் ஒரு ரோஸ் செடி. இந்த ரோஸ் பேர் வந்து ஊட்டி ரோஸ். இப்போ தான் காலையில் தான் பூ பறித்தோம். ஆல்ரெடி இதை வச்சு ஒரு வீடியோ எடுத்திருக்கோம் பாருங்கள். அது இதுலேயும் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்டெம் கட்டிங்ஸ் இதுவாக இருக்குது, பாட்டி பண்ணியிருக்காங்க. அது நல்லா வளரல. ஸோ வந்து பாட்டி இந்த தடவை காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு இதை ஃபுல்லாத்தையும் ஸ்டெம் கட் பண்ணி வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷனாக மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து பச்சை மிளகாய் செடி, ஆனால் கொஞ்சம் வறண்டு இருக்குது. பாட்டி இப்போ இதுக்கு மட்டும் லைட்டாக தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் இதுவும் பச்சை மிளகாய் செடி தான். பாருங்கள் இதில் எவ்வளோ காய்ச்சிருக்குட்டு, ஆனால் லைட்டாக பழுத்துருக்கு. ஸோ இது நாளைக்கு இதே மாதிரி இந்த செடியும் அதுக்கப்புறம் இன்னொரு பச்சை மிளகாய் செடியும் நல்லா நாளைக்கு எடுத்தோன்னா வரமிளகா செஞ்சு இது பண்ணலாம். அதுக்கப்புறம் இது வந்து இந்த 2 தக்காளி பழுக்க போகுது. இதுவும் தக்காளி செடி தான். இதுவும் ரோஸ் செடி தான், ஆனால் இந்த பிங்க் ரோஸ்ட்டு தெரியும் தானே, அந்த ரோஸ் செடி. இது பிங்க் ரோஸ் செடி பாருங்கள், லீவ்ஸ் இதெல்லாம். இதுவும் ஒரு தக்காளி செடி தான் பாருங்கள், நல்லா வளர்ந்துருக்கு. இதுவும் அதே மாதிரி மஞ்சக்கோலை இது தான். பொங்கலும் வந்தாச்சு. 2 மஞ்சக்கோலை, இது ஒரு மஞ்சக்கோலை, நெக்ஸ்ட்டு அது ஒரு மஞ்சக்கோலை, மொத்தம் 2 மஞ்சக்கோலை இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுவும் கத்திரிக்காய் செடி தான். மெயினாக நம்ம இடத்துல தக்காளி செடி, பச்சை மிளகாய் செடி, அதுக்கப்புறம் கத்திரி செடி இதுதான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதுவும் தக்காளி செடி தான். இதை வாட்ச் பண்ண எல்லாருக்குமே மிக்க நன்றி. இங்கே பாருங்கள், ஒரு லாஸ்ட் கார்டன் டூர் பாருங்கள். அதுக்கப்புறம் கீழே ஒரே ஒரு செடி இருக்குது. இங்கே பாருங்கள், கீழே வத்தல் பாட்டி போட்டிருக்காங்க பாருங்கள். போட்டு 2 நாள் தான் இருக்கும், லைட் எதுவாக இருக்குது. வத்தல் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே இன்னொரு செடி இருந்துச்சு, பிச்சுப்பூ செடி. அது வந்து நான் நாளைக்கு காமிக்கிறேன். நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் நாங்கள் போடுறோம். மிக்க நன்றி. இது பார்த்தவங்க எல்லாருக்குமே மிக்க நன்றி. லைக், ஷேர்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.